பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் வாலா அம்மா பஅத். பாருங்க பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்தும் இந்த சர்ஃப் பாட பகுதியில் ஐன் கலிமா மூத்தல் தொடங்கி வச்சிருந்தோம். அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடராகத்தான் நம்ம இன்றைய பாடத்தை அமைக்க இருக்கிறோம். ஐன் கலிமா மூத்தல் அப்படின்ட்டு சொல்றது ஒரு 3 எழுத்து வினை சொல்லுல வரக்கூடிய ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவில் ஐன் கலிமாவில் வாவு அல்லது யா வந்து அந்த வாவை அல்லது யாவை நம்ம அலிஃபாக பெறற்றோம் இல்லையா. உதாரணமாக கவல என்கிறத காலன்னு பெறற்றோம். அதே மாதிரி பய என்கிறத ப என்று பெறற்றோம். எனவே இந்த மாதிரி கால ப சுவான அப்படின்னு வரக்கூடிய அந்த வினைகளை தான் நாங்கள் ஐன் கலிமா மூத்தலான வினைன்னு சொல்கிறோம். அல்ஃபியல் அல் முத்தல்லுல் ஐனின்னு சொல்கிறோம். அல்ஃபியல் அல் முத்தல்லுல் ஐன்னு சொல்கிறோம். இந்த முத்தல்லுல் ஐன் கலிமா மூத்தலாக வரக்கூடிய வினை சொல்லுக்கு 2 பேர் சொல்வதாக நம்ம சொன்னோம். ஒன்று அல் அஜிவஃப். அஜிவஃப் என்றால் நடு எழுத்து காலியானது. நடு எழுத்து காலியான வினையின் அர்த்தம் நடு எழுத்து ஹரக்கத் இல்லாமல் வெறுமையாக்கப்பட்ட வினை. அதே அல் அஜ்வஃப் என்கிற அந்த அஜ்வஃப் என்கிற அந்த வினைக்கு நம்ம அந்த ஐங்கலிமா மூத்தலுக்கு அஜ்வஃப்னு நம்ம பேர் சொல்வதை போல து அஸ்ஸலாசா துஸ்ஸலாசா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 எழுத்து வினை என்று. இது ஏன் அதுக்கு துஸ்ஸலாசா 3 எழுத்தை உடைய வினைன்னு சொல்றாங்கண்டா, இந்த ஐன் கலிமா மூத்தலான ஒரு வினை சொல்ல நாங்கள் வந்து மாதியில சர்வ் செய்யும் பொழுது அதனுடைய முத்தக்கல்லி 3 எழுத்துல வருது. கால காலா காலு, காலத் காலத்தா குல்ன, குல்த குல்துமா குல்தும், குல்தி குல்துமா குல்துன்ன, குல்து குல்னா. இது நம்ம செய்யற சர்ஃப் விதம். அரபிக்காரன் அப்படியே சர்வ் செய்வான்? அரபிக்காரன் அப்படி சர்வ் செய்ய மாட்டான். நான் ஃபர்ஸ்ட் முத்தக்கல்லிமத்தை சொல்லுவான் குல்து குல்னா, அது பிறகு குல்த குல்தி குல்துமா குல்தும் குல்துன்ன, கால காலத் காலா காலத்த காலு குல்ன மாதிரி தான் அவன் சர்ஃப் இருக்கும். அப்போ அதனால வந்து அவங்க எடுத்தெடுப்புலே குல்து முத்தக்கல்லிம்ல சொல்லுவதனால, நான் கூறினேன் அப்படின்னு சொல்லுவதனால அவங்களுக்கு அது 3 எழுத்து மாதிரி உச்சரிச்சு படுது. அப்போ எனவே அதுக்கு துஸ்ஸலாசான்னு ஒரு பேர் இருப்பதாக சொல்றாங்க. ஆனால் பரவலாக எல்லா நஹு கிதாபுகள்லையும் அரபிகள் எழுதின சர்ஃபு கிதாபுகள்லையும் இதுக்கு அல் அஜ்வஃப் என்கிற பேர் தான், நடு எழுத்து எம்டியான காலியான வினை அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே அவங்களுக்கு உதாரணம் தந்திருக்கிறாங்க, கால நாம சாமன்னு தந்திருக்காங்கன்னு. சரி, இந்த ஐன்கலிமா மூத்தலான இந்த வினைகள், ஐன்கலிமா மூத்தலான இந்த வினைகளை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இதுல சில வினைகள் இருக்குது அதனுடைய ஐன்கலிமா வாவாக வரும். இப்போ உதாரணமாக இங்கே எங்களுக்கு தந்திருக்காங்க சான என்கிறது அசல் வந்து சவன, கால் என்றால் கவல, அதே மாதிரி காமைய கூமு அதுல வந்து கவம அப்படி நம்ம பார்க்கறதுக்கு கேளும். இதே மாதிரி ஹவீஃப ஃபஇல வஸன்ல ஹவீஃப ஹாஃபன்னு சொல்றோம். என்ன இப்படி வாவு வரலாம். இப்படி வந்தால் நாங்கள் அதுக்கு வாவி அப்படின்னு சொல்றது. வாவி ஐன்கலிமா மூத்தல் வாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு ஐன்கலிமா மூத்தலாக வரக்கூடிய ஐன்கலிமா மூத்தலாக வரக்கூடிய ஃபியல் யாவும் வரலாம். யா இ அப்படின்னு சொல்லுவாங்க. யா இ உதாரணமாக பய அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம பா என்று பெறட்டினத்துக்கு என்ன, அது அசல் வந்து பய யா தான் வருது. பா எபி உ அப்படின்னு நம்ம சொல்றோம். பாத்த எபீத்து, பாத்த எபீத்து, அப்போ பயத்த அப்படின்னு மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு விளங்குது. பாத்த எபீத்து இல்லையா. இதே மாதிரி ஹாப யஹாபு, ஹைப யஹியபு என்ன, அப்போ யா வருது. எனவே நம்ம அது வாவியா யாங்கிறது எப்படி தெளிவாக பார்த்து கொள்ளலும்னால் அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். ஒன்று முலாரியில பார்க்கலும். முலாரியை நம்ம சர்ஃப் செய்யும் பொழுது கால யகூலு வாவ் வருது, சான யசூனு, அப்போ அங்கே வந்து வாவ் வருது, நமக்கு திட்டவட்டமாக புரியுது. அதே மாதிரி பா எபி எபி ஒன்று சிலச்சு அந்த யா வருகுது ஐங்கலிமாவில். அதை வச்சு நமக்கு கண்டுகொள்ளலாம் இது வந்து வாவியா இது யாங்கிறது. இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல மஸ்தர்ல நமக்கு என்ன செய்யலாம் தெளிவா பார்க்கலாம். பாருங்க, கால யகூலு கவுலன், பா எபி பைஅன், சான யசூனு சவுன் என்னது சவுனன் அப்படி நம்ம சொல்லும்போது அந்த வாவு உச்சரிக்கப்படுறதை நம்ம அழகா தெளிவா பார்க்கறதுக்கு இயலும். அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இல்லை. சரி,
இப்ப அடுத்தபடியாக நாங்க இந்த ஐங்கலிமா மூத்தலாக வரக்கூடியது பொதுவாக ஒரு மாதிரியான ஃபியல் என்னென்ன வசனுக்கெல்லாம் வர இயலுமோ அந்தந்த வசனுக்கெல்லாம் வரலாம். இப்போ உதாரணமாக ஃபஅல யஃப்உலு வசன், நஸர யன்சுரு. உதாரணமாக கால யகூலு, ஸான யஸூனு, காம யகூமு. இதெல்லாம் ஃபஅல யஃப்உலு வசன் பேட்டர்ன்ல வந்திருக்கு ஐங்கலிமா மூத்தல். அதே மாதிரி ஃபஅல யஃப்இலு வரலாம். பாத்த யபீது, பாஅ யபீஉ அப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த வினைகள். உங்களுக்கு ஐன்கலிமா மூத்தலான வினைகளாக இதில் பின்னால் ஒரு பட்டியல் தந்திருக்காங்க. அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் காயறதுக்குன்னு சொல்லிக்கிறாங்க, வினைச்சொல் போட்டு விட்டுக்கிறாங்க. என்ன இந்த பாருங்க, இந்த காட்டிருக்கிறாங்க. இங்கே இருந்து தொடங்கி நிற்கிறாங்க 378வது பக்கத்தில் இருந்து நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காய்ச்சல் காயும் அவ்வளவு எழுத்துக்கள்லையும் என்னது ஐன்கலிமா மூத்தல் பயன்பாட்டில் உள்ள வினைச்சொற்களை செஞ்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் இருக்கு 392ஆம் பக்கம் வரைக்கும் என்னது காட்டியிருக்காங்க. உங்களுக்கு எனவே தேவையான அத்தனை ஐங்கலிமா மூத்தல் ஃபியலையும் இங்கே பார்க்கணும். பயன்பாட்டில் உள்ள, அதான் முக்கியம் இடத்துக்குள்ள, யூஸ்ல உள்ள, சும்மா அந்த டிக்ஷனரியில் வர வேர்டியில். எனவே அதை உங்களுக்கு லேசி ராப யகீபுன்றப்ப யா வருகிறது இல்லையா, தார யத்தீருன்றது யா வர்றது நமக்கு அழகாக பார்க்கறதுக்கு இயலுமா இருக்கு. அப்போ ஃபஅல யஃப்இலு வஸன்லையும் அது வரும். அதே மாதிரி ஃபஉல யஃப்உலு வஸன்லையும் வரும். ஃபஉல யஃப்உலு உதாரணமாக தால யத்தூலு, தவுல யத்துஉலு, தால யத்தூலு, தவுல யத்துஉலு தான் அந்த ஃபீர். அசில் ஃபீர் என்னது அந்த வஸன் தான் அது. அப்போ அதை வச்சு நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால் இது ஃபஉல யஃப்உலு வஸன்லையும் வருது. அதே மாதிரி ஃபஇல யஃப்அலு வஸன்லையும் வரும். ஃபஇல யஃப்அலு, ஹவீஃப யஹ்வஃபு, அப்போ ஹாஃப யஹாஃபு. இதே மாதிரி ஹஈப ஹஈப ஹாயப, ஹஈப யஹியபு, ஹாப என்னது யஹாபு, அது ஃபஇல யஃப்அலு வஸன்ல என்னது வருது. இப்போ நாம யனாமு வலம் என்னது நவீம யன்வமு, நாம யனாமு. அப்போ அது ஃபஇல யஃப்அலு வஸன் தான். எனவே இந்த ஃபஇல யஃப்உலு வஸன்லையும் என்னது வாரது நமக்கு பார்க்கறதுக்கு இயலும். இப்படி வசன்கள் என்னது பலதிலையும் வரலாம். இப்போ ஃபஅல யஃப்உலு, ஃபஅல யஃப்இலு, ஃபஇல யஃப்அலு, ஃபஉல யஃப்உலுன்றலாம் பல்வேறு வசன்களில் நமக்கு பார்க்கறதுக்கு இயலுமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஐங்கலிமா மூத்தல்ல நம்ம எப்படி இல்லத்து செய்யறது, எப்படி இல்லத்து செய்யறனால் இந்த இல்லத்து அல்லது ஏலால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னால் அதுக்கு நாங்கள் சொல்ற தமிழ்ல குறை நிவர்த்தி, அதாவது இல்லத்து செய்யறால் குறை நிவர்த்தி செய்யற, அதாவது ஒரு சர்ஜரிக்கல் ஆபரேஷன் ஒன்று போடுறது, அந்த எழுத்தை தேவைக்கேற்ற மாதிரி பெறட்டுறது, அல்லது ஹரக்கத்தை முன்னுக்கு பின்னுக்கு ஆக்குறது, அல்லது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாத்துறது, அல்லது தேவைப்பட்டால் அதனை ஹதுவு செய்வது, நீக்குவது அப்படின்னு எல்லாம் இருக்குது. எனவே இந்த இல்லத் குறை நிவர்த்தி, இந்த குறை நிவர்த்தி அல்லது சீர்திருத்தம், இந்த சீர்திருத்தம் இந்த குறை நிவர்த்திங்கிறது சுமார் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், அதாவது சுமார் 3 விஷயங்கள்ல தங்கி இருக்கு. இந்த குறை நிவர்த்தி செய்தலுக்கு தானே இந்த இல்லத்து செய்யறதுனால ஐன் லாம் தா இல்லத் ஏலால்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இல்லத் அல்லது ஏலால் குறை நிவர்த்தி அல்லது சீர்திருத்தம் அப்படிங்கிறது, எழுத்து திருத்தம் அல்லது சொற்திருத்தம் அப்படிங்கிறது சுமார் 3 விஷயங்கள்ல தங்கி இருக்கு. ஒன்று சொல்லுவாங்க ஹதிஃப். ஹதிஃப் என்றால் அது 2 வகை. ஒன்று, இது நல்லா வழங்கத்துக்கு துண்டு நான் சொல்ற விஷயத்தை, ஹதிஃப் 2 விஷயம். ஒன்று எழுத்தையே முழுமையாக இல்லாமல் ஆக்குதல், அதுக்கும் ஹதிஃப் தான். ஹதிஃப் நீக்குதல், அப்போ எழுத்தை நீக்குதல் அப்படின்ற மாதிரி வரலாம். அல்லது ஹரக்கத்தை நீக்குதல், ஹதிஃபுல் ஹரக்கா. அப்போ ஹதிஃபுல் ஹருஃப், ஹருஃபுல் ஹரக்கா. அப்போ ஹரக்கத்தை நீக்குறன்னு வரும். அதே மாதிரி அந்த எழுத்தையே முழுவதுமாக நீக்குதல் என்ற அந்த கன்செப்டும் அங்கே வரலாம். இன்னொன்று இருக்கு என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு நக்கில். நக்கில்னால் ஹரக்கத், ஒரு ஒரு இல்லத்துடைய எழுத்துக்கு வரக்கூடிய ஹரக்கத்தை முன்னுக்கு நகர்த்துறது. ஒரு இல்லத்துடைய எழுத்துனா என்னது வாவுயா, இந்த வாவுயாவுக்கு வரக்கூடிய ஹரக்கத்தை முன்னால உள்ள எழுத்துக்கு என்ன சஹீஹான எழுத்துக்கு நகர்த்துவது, இதுக்கு நக்கில்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லத் என்கிறது 3 விஷயம். ஒன்று ஹதிஃப், மற்றது நக்கில். 3வது விஷயம் என்னென்றால் கல்புண்டுவாங்க. காஃப் லாம் பா கல்ப், அதாவது ஸ்பெல்லிங். அந்த கல்புன்னு என்னன்னு கேட்டால் ஒரு இல்லத்துடைய எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றுவது. அது எதை அடிப்படையாக கொண்டு அந்த மாற்றம் நடக்கும்னால் அந்த இல்லத்துடைய எழுத்துக்கு முன்னால் உள்ள சஹீஹான் எழுத்துக்கு வரக்கூடிய ஹரக்கத்தை பொறுத்து மாறும். அப்ப இந்த கல்பு கொஞ்சம் நம்ம விரிவா தெரிய வேண்டிய விஷயம். அதாவது என்னது, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றுவது. அது எப்படி ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றுற அர்த்தம், இல்லத்துடைய எழுத்தாகிய வாவு யாவை
அதற்கு முன்னால உள்ள எழுத்து சஹீஹான எழுத்துக்கு வரக்கூடிய ஹரக்கத்துக்கு தோதுவாக மாற்றுதல். அப்ப முன்னால சஹீஹான எழுத்துக்கு லம்மா வந்தால் இல்லத்துடைய எழுத்து வாவாக பரிணமிக்கும். அந்த இல்லத்துடைய எழுத்துக்கு முன்னால உள்ள அந்த சஹீஹான எழுத்துக்கு வந்து கஸ்ரா இருந்தால் இல்லத்துடைய எழுத்துக்கு சுக்குன் பெறும் நிலையில் யாவாக பரிணமிக்கும். அதே போல இல்லத்துடைய எழுத்துக்கு முன்னால உள்ளதுக்கு என்ன இருந்தால் ஃபத்ஹா இருந்தால் அந்த இல்லத்துடைய எழுத்து அலிஃப் என்கிற நிலைமையில் என்ன செய்யும்? மாறும். அலிஃப் என்கிற நிலைமையில் அது மாறிடும். எனவே இந்த செய்திகள் எல்லாம் பொதுவான ஜென்ரலான விஷயங்கள். இதுகளை நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும். இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டால் ஐன்கலிமா மூத்தல் நம்ம கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு தின்னாட்டியும் பரவாயில்ல குடிக்காட்டியும் பரவாயில்லை, நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் வழங்குங்கடா மக்கள். என்னண்டா நாங்க சொல்வோம், எப்பொழுதெல்லாம் நல்லா வழங்கணுங்க, எப்பொழுதெல்லாம் ஐங்கலிமா மூத்தல்லையா சொல்றது, ஐங்கலிமா மூத்தல்ல எப்பொழுதெல்லாம் லாம் கலிமாவுக்கு சுக்கூன் வருதோ, எப்பொழுதெல்லாம் லாம் கலிமாவுக்கு சுக்கூன் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஐன் கலிமா விழுந்துடும். ஐன் கலிமா மூத்தல்ல எப்பொழுதெல்லாம் லாம் கலிமாவுக்கு இந்த லாம் கலிமா, அந்த லாம் கலிமாவுக்கு சுக்கூன் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இல்லத்துடைய எழுத்து அது வாவாக இருந்தாலும் தான் யாவாக இருந்தாலும் அது அப்படியே விழுந்துடும், இல்லாமல் ஆயிரும். எப்பொழுதெல்லாம் ஐன் கலிமாவுக்கு ஹரக்கத், இந்த லாம் கலிமாவுக்கு ஹரக்கத் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஐன் கலிமா இருக்கும், நிலைத்து நிற்கும். அப்ப ஐன் கலிமா வாகிய அந்த வாவுயா அதுக்கு ஹயாத்தும் இருக்கி மவுத்தும் இருக்குது, ஹயாத்தும் இருக்குது மவுத்தும் இருக்குது. எப்ப அவர் மவுத்தாகுவாரு? ஐன்கலிமா எப்ப மவுத்தாகும்டால் அது இல்லாமல் ஆகும்டால் லாங்கலிமாவுக்கு சுக்கூன் இருக்கும் காலம் எல்லாம். சுக்கூன் வந்துட்டா உடனே ஐங்கலிமா மௌத்தா பேத்துருவார், இல்லாமல் ஆகிடுவாரு. அதே சந்தர்ப்பத்தில் அவர் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் ஹயாத்து உயிர்நிலைமைக்கு எப்ப திரும்புவார் என்றால் எப்பொழுதெல்லாம் அந்த ஐன்கலிமா லாங்கலிமாவுக்கு சுக்கூன் இந்த ஹரக்கத் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஐன்கலிமா மீளெழுச்சி பெறும், மீண்டும் வரும். இது ஒரு பொது விதி, இதை நீங்க மறந்துடக்கூடாது. இது வந்து ஐங்கலிமா மூத்தல்ல வெரி வெரி இம்பார்ட்டன்டான என்னது காயிதா. அடுத்த காயிதா நம்ம அண்டைக்கு பார்த்தோம். அது என்னன்னு கிட்ட ஐங்கலிமா மூத்தல் இதெல்லாமே சொல்றேன்டா. இது இந்த செய்திகளை நீங்க மனசுக்குள்ள வச்சு கொண்டால்தான் நீங்க இந்த சீர்திருத்தம் அல்லது சொற்திருத்தம் அல்லது வந்து குறை நிவர்த்தி செய்யும் பொழுது, இல்லத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயத்தை செஞ்சு கொண்டு போக இயலும் உங்களுக்கு. இதான் என்னது இந்த சர்ஜரிக்கல் நாலேஜ் நமக்கு வேணும். என்னன்னு கேட்டால் நாங்க சொல்லுவோம், ஐங்கலிமா மூத்தல்ல எப்பொழுதெல்லாம் அந்த இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத்து பெற்று, இல்லத்துடைய எழுத்து என்றால் அந்த வாவு யா அது ஹரக்கத்து பெற்று அதற்கு முன்னால சுக்கூன் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இல்லத்தினுடைய எழுத்துல வரக்கூடிய அந்த இல்லத்து எழுத்துனா அந்த பலவீனமான எழுத்துல வரக்கூடிய அந்த ஹரக்கத்தை சுக்கூன் பெற்று கொண்டு அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு நகர்த்தணும், நக்கில் பண்ணணும். இதையும் நம்ம வந்து செஞ்சு காட்டினா உங்களுக்கு மிக தெளிவாக வழங்கும். இப்ப நாங்க மாதில இருந்து மெதுமெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட என்னது அந்த பாரமான சுமையை உருட்டி கொண்டே அப்படியே பாருங்க. முதலாவது விஷயம், இறந்த கால வினை பதங்களின் நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு 367வது பக்கத்துல கொடுத்திருக்காரு. அதுல தமிழை கொஞ்சம் வாசிச்சா அவங்களுக்கு வழங்கும். பொதுவாகன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? இந்த ரூல்ஸ் காமன், எல்லாத்துக்கும் இந்த ரூல்ஸ் தான். பொதுவாக ஒருத்தன் சொல்லிட்டான்ற அர்த்தம் வந்து நிபந்தனையற்ற கூற்றுவாதி. நல்லா விளங்கெடுக்கணும் நீங்க தமிழ் சொல்ல. பொதுவாக இறந்த காலத்தில் அதாவது மாதியில 3 எழுத்தில் வரும் எல்லா வகையான ஐன்கலிமா மூத்தலையும் பொறுத்தவரையில் அங்கே ஆரம்ப 5 சீகாக்களிலும் பொதுவாக ஒரு மாதிய முதாரியிடம் எடுத்தோம்னா அங்க 14 சீகாக்கள் வரும். அந்த 14 சீகாக்கள் அர்த்தம் ஒவ்வொரு சிங்கிள் வேர்டும் என்கிறது ஒரு சீகா, அது 2வது சீகா, ஃபஅலு 3வது சீகா. இதான் சீகாங்கிறது ஒரு சொற்பதங்கள். அப்ப இந்த முதல் 5 சொற்பதங்கள்லையும் முதல் 5 சீகாக்களிலேயும் அதாவது வரக்கூடிய இந்த முதல் 5 சீகாக்களிலேயும் நம்ம என்ன செய்வோம் என்றால் அவற்றினுடைய ஐன்கலிமாவானது அலிஃபாக புரட்டப்படும். அதனுடைய ஐன்கலிமா அலிஃபாக புரட்டப்படும். இது பொது விதி. இப்ப நம்ம சானு சானத் சானத்தா இதுல அசுல பாத்தீங்கன்னா சவனா சவனு அந்த வாவுக்கு ஹரக்கத்தை கொடுத்தாலும் உச்சரிச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு வாவுக்கு ஹரக்கத்தை கொடுத்து ஐங்கலிமாக்கு உச்சரிச்சு பார்க்கலும் எங்களுக்கு. அப்ப சவனா சவனு சவனத் சவனத்தாடு தான் இருக்கும் அசில். அங்க என்ன செய்வோம்னு கேட்டால்
அந்த இல்லத்துடைய எழுத்தாகிய அந்த வாவை அல்ல சம்டைம் யாவும் வரலாம். இப்படி யாவோ வாவோ வந்தால் அது நம்ம அலிஃபா பெருட்டணும், அலிஃபாக பெருட்டணும். என்ன காரணம் சொல்லுவாங்க என்றால், இல்லத்துடைய எழுத்து, இல்லத்துடைய எழுத்துனால் அந்த மத்துடைய எழுத்து வாவ்யா அது ஹரக்கத்து பெற்று அதற்கு முன்னால் ஃபத்துஹா இருக்கிறதுனால முதலாவது அந்த இல்லத்துடைய எழுத்தினுடைய ஹரக்கத்தை இல்லாமலாக்கி விட்டு ஹதுஃப் பண்ணி போட்டு, ஹரக்கத்தை ஹதுஃப் பண்ணி போட்டு நாங்கள் முன்னால் வைக்கக்கூடிய அந்த ஃபத்துஹாவுக்கு தோதுவாக, அந்த ஃபத்துஹாவுக்கு ஏற்றவாறு அந்த வாவையாவா அலிஃபா பெறற்று அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, உதாரணமாக நாங்கள் இந்த பிடிஎஃப்பை நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறங்கிறதுக்காக வேண்டி நான் பிடிஎஃப்க்கு மேலால் எழுதுறேன். தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், அதில் இந்த குத்தமும் கிடையாது. சரி, இங்கே பாருங்க, நம்ம எழுதி பார்ப்போம். இல்லையா, சவன அப்படின்னு நம்ம எழுதுறோம். நான் எனது உலக்கியால தான் எழுதுறேன். அதனால நீங்க என்னது இந்த உலக்கியால் எழுதுறத நீங்க மிக தெளிவா பார்த்து கொள்ள இயலுமாக இருக்கும் உங்களுக்கு. சவன ஃபாலன் இருக்குது. இப்ப இப்படி அசல் இருக்கும் பொழுது இல்லத்துடைய எழுத்துன்றது இந்த அறியக்கூடிய வாவ், இந்த அழகர், இந்த அழகருக்கு இந்த வாவுக்கு ஹரக்க சுமக்கிறதுக்கு இயலாது. ஸோ முதலாவது செய்யணும், இந்த ஹரக்கத்தை புடுங்கி எடுக்கணும். புடுங்கி எடுத்து அதுக்கு சுக்கூன் வந்துடுது இயல்பா. இப்ப இந்த ஃபத்துஹாவுக்கு நேர்பாடாக, இந்த அறிக்கை ஃபத்துஹா சாதுல இருக்குது, ஃபா கலிமா வைக்கக்கூடிய ஃபத்துஹா, அதுக்கு நேர்பாடாக இந்த வாவாலி ஃபா பெருட்டணும். அப்ப சான, அப்ப சவுனண்டு வந்து சானண்டு செய்தது திரிவுபடுத்தப்படுது, அது மாறுது. இந்த மாதிரி மாறுறதுக்கு இந்த வாவை அலிஃபாக நம்ம பெறற்ற அந்த வேலைக்கு தான் இல்லத், சீர்திருத்தம், சொத்திருத்தம் அல்லது குறை நிவர்த்தி அப்படி நம்ம சொல்றோம், இல்லத்துன்னு சொல்றோம். புரியுதா பிள்ளைகள்? ரைட். இது அப்ப இதை நீங்க வந்து என்ன செய்யலாம், தாராளமாக உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம், என்னது வராதவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக. அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். என்னது இன்னொன்று செஞ்சு பார்க்க என்னன்னு அர்த்தம், இன்னொன்ற நாங்கள் எழுதி பார்ப்போம். அது கால அசில நீங்க எடுத்து பார்த்தீங்க என்றால் கவலன்னு வரும். என்ன இப்படித்தான் இருக்கும், அசில கவல என்று இருக்கும், கவல. இப்ப என்ன நாங்க சொல்லுவோம், பொது தியரி நம்ம அமல்படுத்த போறோம். பொதுவாக இல்லத்துடைய இடத்துக்கு ஹரக்க சுமக்க இயலாது. எனவே நம்ம என்ன செஞ்சிருவோம், அதில் ஹரக்கத்தை இல்லாமல் ஆக்கினா சுக்கூன் வந்துடும். பிறகு இங்க ஃபத்துஹா இருக்கிறதுனால, காஃப்ல ஃபா கலிமாவுல ஃபத்துஹா இருப்பதனால அந்த ஃபத்துஹாவுக்கு ஏற்றமாறு இந்த வாவ் அலிஃபா பிரட்டினால் கால. இதே மாதிரி தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு கேட்டால், இந்த ஃபஅலன்ற சிகாவுக்கு வராம ஃபஉல அல்லது ஃபஇல மாதிரி வேற சிகா ஒன்று எடுப்போம். உதாரணமா பாருங்க, ஹாஃப்னு சொல்றோம், பையன்தான் ஹாஃப. அசல் எடுத்து பார்த்தீங்கன்னால் மக்கள் ஹவீஃபன்னு இருக்கும், இப்படித்தான் இருக்கும், ஹவீஃப என்று இருக்குது, ஹவீஃப. நான் இந்த உலக்கியால தான் எழுதுறேன், பாத்தீங்களா, பேனியால் எழுதுறேன், நான் உலக்கியால பெற்றி எழுத்து எழுதுறேன் உங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. ஹவீஃபன்னு இருக்குது இல்லையா. இப்ப இந்த ஹவீஃபங்கிறது நம்ம என்ன செய்வோம், இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்க சுமக்க முடியாது மாயன். சோ இவரை நம்ம என்ன செஞ்சிடோம், இல்லாமல் ஆக்கி போட்டு, இல்லாமலாக்கும் அடுத்த நிமிடமே ஹரக்கத்தை இல்லாமலாக்கும் அந்த கணப்பொழுதுகளில் அங்க சுக்கூன் வந்துடும் அந்த எழுத்துக்கு. ஹரக்கத்து இல்லைன்னா மயன் சுக்கூண்டா மயன், அதுல மாதிரி மாத்து கருத்து இல்லை. இப்ப என்ன செய்யணும்னால், இந்த ஃபத்துஹாவுக்கு ஏற்றவாறு, இந்த ஃபத்துஹாவுக்கு ஏற்றவாறு இவர் நம்ம அலிஃபாக பிரட்டினம்டால் ஹாஃபட மகன். அப்ப ஹாஃப அது புரியுது நம்மளுக்கு. இது ஃபஇல வஸன். இதே மாதிரி ஃபஉல வஸனுக்கு எடுப்போமே, ஏன் நமக்கு சஞ்சலம் இல்லை பாருங்க. நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஃபியலர் ராமாயன், ஒரு ஃபியல் என்ன படிப்போம், ஃபஉல வஸன், தவுல. எஸ் ஓகே, தவுல என்கிற ஃபியல் நம்ம எடுக்க போறோம், ஃபஉல வஸன். இது இப்ப நீங்க கேட்கலாம், இது என்ன வஸன், இது ஃபஉலயா ஃபஇலயா ஃபஅலவா, இதை எப்படி ராமாயன் பாத்துக்கிறேன்னு கேட்டா, அதுக்கு ராமாயன் நீ கடுமையா சொல் பாடமா கொண்ட மயன். தவுல. இப்ப இந்த தவுலைங்கிற அந்த சொல்ல பாருங்க, இந்த தவுலைங்கிறதுலையும் இதே கூத்து தான். என்ன, இல்லத்துடைய எழுத்து வந்து அதுக்கு ஹரக்கத்து இருக்குது, அது ஹரக்க சுமக்காது. சோ என்ன செய்யறோம், நம்ம இந்த ஹரக்கத்தை பிச்சு பிடிங்கிடுறோம், அதை எடுத்துடுறோம். எடுத்தால் தவுலன்னு வந்து நிக்குது. இப்போதைய சிச்சுவேஷன் தவுலன்னு நிக்குது. பிறகு நம்ம என்ன செய்வோம், இந்த அறிக்கிற ஃபத்தஹாவுக்கு நேர்பாடாக, இந்த ஃபா கலிமாவுல உள்ள ஃபத்தஹாவுக்கு நேர்பாடாக இது அலிஃபா பிரட்டினால் தால, கதை முடிஞ்சு. இந்த சட்டம் தான் முதல் 5 சீகாக்கள்லையும் வரும். ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலத்தாங்கிற 3 அந்த முதல் 5 சீகாக்கள்லையும் இந்த சட்டத்தை நம்ம எல்லா சீகாக்கள்லையும் அமல்படுத்துவோம். இப்போ இது நம்ம ஃபஅல இல அல்லது ஃபஉல ஃபஇல செஞ்சு காட்டிக்கிறோம். இதே மாதிரி ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, உதாரணமாக கவல கவலா கவலு, இந்த இருக்குது என்ன, கவலு இப்படி வருகிறது.
கவல கவலா கவலு இந்த இருக்குது. எப்படி இல்லத்து செய்யறை கேட்ட நாங்க சொல்லுவோம். இல்லத்தினால் அந்த சொற்திருத்தம். இல்லத் எப்படி செய்யற, இதுக்கு ஹரக்க சுமக்க இயலாது. ஸோ இதுக்கு நம்ம சுக்கூன் வைக்கணும். பிறகு இந்த ஃபத்துஹாவுக்கு நேர்பாடாக இது அலிஃபா பிரட்டினா உஸ்தாத் காலுன்னு வரும். அப்ப கால காலா காலு இப்படித்தான் இல்லத்திலையும் பாக்குறேன். இது ஒரு பப்பா விஷயம். பொம்பளையில் ஃபிளைட் ஓட்டாளர் இது விளங்கெடுத்துற பெரிய கஷ்டமா? கஷ்டம் இல்லை. சரி, அப்ப ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா இது வரைக்கும் ஓகே. பிறகு இருக்கக்கூடிய 9 சீகாக்கள், நான் இந்த 5 போனா மிச்சம் 9 தானே. சரியா கணிதத்தை படிக்கொண்டாமேன். நமக்கெல்லாம் கணிதம் வந்து நாய் விரட்டுற தூரம். அன்னளவா கிட்டே எல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரத்துல இல்லை. நாய் விரட்டுறா யோசிப்பாங்க எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு. கணக்கு நமக்கு பிணக்கு அது சரி வரா நமக்கு. ஆனா கொஞ்சம் என்னது இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரியும். அது என்னது, அது எஸ் எடுக்கிறதுக்கு போகும். நம்ம புழுக்குட்டி எஸ் எடுக்கிறதுக்கு கோல வெல்ல போதும் அவ்வளவு வரைக்கினாலே. சரி, நான் ஒருத்தன் எஸ் எடுத்துருக்கிறான் அர்த்தம் கணிதத்துல. அர்த்தம் அவனுக்கு கூட்டையும் பெருக்கையும் கழிக்கையும் வகுக்கையும் தெரியும். அவ்வளவு நான் அப்படித்தான் புரிஞ்சிருக்கேன். நீங்க எப்படி புரியுறீங்களோ எனக்கு தெரியல. சரி, அப்ப ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா ஃபஅல்ன சீகா. இந்த ஃபஅல்னின் தொடங்கி ஃபஅல்னா வரைக்கும் உண்டான அந்த 9 சீகாக்களிலேயும் என்ன கெமிஸ்ட்ரி மாற்றம் நடக்க போகுது, என்ன ரசாயனவியல் மாற்றம் நடக்க போகுது என்றால், இப்ப எங்களுக்கு ஒரு அழகான ஹம்து செலவாத்தோட ஒரு ஹொத்துபா சொல்ல போறாங்க. விளக்கம் வேணும். என்ன சொல்றானுண்டா, தம்பி முதலாவது நீ விளங்கெடுக்கணும். இந்த வினை சொல் ஃபஅல வசனுக்கு வருகுதா, ஃபஇலவா ஃபஉலவா அப்படின்னு வசன ஃபஸ்ட் பார்த்துக்கணும். அவங்க சொல்லுவாங்க ஃபஅலன்ற வசனுக்கு வந்தால் நான் சொல்ற பொது விதியை பயன்படுத்துங்கன்னு வாரு. அதாவது ஃபஅல என்ற வசன் படி மாதிரி இருந்தால் அப்ப நம்ம அடுத்த கட்டமாக யோசிக்கணும், அது வாவியா யா இயா. வாவிந்தால் வாவ் வந்த வினை சொல்லா, அல்லது யா 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 வந்த வினை சொல்லான்னு பார்க்கணும். அந்த வினைச்சொல் வந்து ஃபஅலன்ற வசனுக்கு வந்து வாவியாக இருந்தால் அப்பொழுது நம்ம இல்லத்து செய்யும் பொழுது அந்த எஞ்சி 9 சிகாக்களுக்கு நம்ம இல்லத் சொற்திருத்தம் நம்ம குறை நிவர்த்தி செய்யும் பொழுதோ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அங்க அந்த வசனை வந்து ஃபஅல்னங்கிற சீகாவை ஃபஉல்ன இந்த சீகாவுக்கு மாற்றணும். நம்ம எழுதி பார்ப்போம். இதெல்லாம் எழுதி பார்க்கணும். இது எழுதாட்டி என்னது நமக்கு சம்டைம் விளங்காம போயிடும். அதனால நம்ம எழுதி பார்ப்போம். எப்படி உதாரணமாக நமக்கு லேசா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல்தான் கால கால காலா காலு காலத் காலத்தா குல்ன. இந்த குல்னங்கிற சிகா எப்படி வந்து கவல கவலா கவலு கவலத் கவலத்தா கவல்ன எழுதுவோங்க பாருங்க. அழகா விளக்கத்தை வெள்ள பேப்பர்ல விடுண்டாமன். விளக்கம் வெள்ள பேப்பர்ல அழகா வரணும். அப்பதான் நமக்கு அதுல சரியான தாற்பயம் விளங்குனவன். இப்ப கவல்ன இங்க பாருங்க, இது ஃபஅல்ன ஃபஅல சீகா முதலாவது ஃபஅலன்னு வந்திருக்குது. ரெண்டாவது இது வாவி. ஸோ நம்ம என்ன செய்யணுமா, ஃபஉல வசனுக்கு திருப்பணுமா. அப்ப கவுல்னு வருதான் ஃபெஸ்ட்டுக்கு. சொல்றத பாருங்க, சொல்ற தியரியை பாருங்க. கவுல்னு மாத்தோண்டாமன். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஹரக்கத் இருக்குதே, இந்த லம்மாங்கிற ஹரக்கத், இந்த லம்மாங்கிற ஃபஉல்னோட வசனுக்கு மாத்தினது பிறகு இந்த 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 லம்மாவை இந்த காப்புக்கு கொடுக்கணுமான்னு சொல்லுவாரு. அப்ப இந்த ஹரக்கத்தை இங்க நக்கில் பண்ற, நக்கில் பண்ணும் பொழுது, நக்கில் நேரத்தை நகர்த்தும் பொழுது, மூவ் பண்ணி விடும் பொழுது இங்க ஆட்டோமேட்டிக்கலி சுக்கூன் வருது. ஆட்டோமேட்டிக்கலி என்ன வருது, சுக்கூன் வருது. இப்படி சுக்கூன் வந்தால் இந்த வாவுக்கும் இந்த அடிக்கக்கூடிய லாவுக்கும், நான் குத்தி வைக்கிறேன், இந்த வாவுக்கும் இந்த லாவுக்கும் இல்திகாவு சாக்கினேனி. அது இல்திகாவு சாக்கினேன், 2 சுக்கூன் கிட்ட கிட்ட வர முடியாது. அப்ப 2 சுக்கூன் கிட்ட கிட்ட வர்றதுனால இந்த நேரத்துல நம்ம பலவீனமான எழுத்தாகிய இந்த வாவை இல்லாமலாக்கி விட்டால் குல்ன என்ற சீகா அங்கு பிறந்து விடும், உருவாகிவிடும். அப்ப குல்ன, அப்ப கால காலா காலு காலத் காலத்த குல்ன குல்ன. என்ன அப்ப என்ன சொன்னோம், கவல்ன ஃபஅல்ன இருக்கும். அதை ஃபஊலன்ற சீகாக்கு மாத்தணும். அது வாவி ஃபஅல வசனுக்கு வந்திருக்கு. ஸோ கவுல்ன கவுல்னு வருது. பிறகு அந்த லம்மாவை காஃபுக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே இந்த வாவுக்கு ஆட்டோமேட்டிக்கலி சுக்கூன் வந்துடுது. அப்ப அங்க வாவுக்கும் சுக்கூன், இந்த லாம் கலிமாவுக்கும் சுக்கூன் என்கிறனால இல்திகாவு சாக்கினேனி. இல்திகாவு சாக்கினேனி என்ன அர்த்தம், 2 சுக்கூன் கிட்ட கிட்ட வருது. ஸோ நம்ம இல்லத்துடைய எழுத்தாகி இந்த வாவ ஹதுர் செஞ்சோம்னால் குல்னு மாறும், குல்னு மாறும். இது வந்து ஒரு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். காம காமா காமு காமத் காமத்தா கும்ன. இந்த கும்ன எப்படி வந்து கவம கவமா கவமு கவமத் கவமத்தா கவம்னு இந்த சீகாவை அழகா எழுதி பார்க்கணும். கவம்னு எழுதி பார்க்கணும்.
கவம்னு. இதான் கவம்னு வந்துடும், ஹரக்கத்தை வச்சு காட்டிக்கிறேன் கவம்னு. இப்ப இது என்ன செய்யணும், நம்ம வந்து இதை நம்ம ஃபவுல வசனுக்கு மாத்தினால் கவும்னு, கவும்னு வருது இல்லையா. இப்ப இது மட்டும் போதாது, இப்ப என்ன செய்யணும், இந்த லம்மாவை இங்க கொடுக்கணும். அப்ப ஏற்கனவே இருந்த ஃபத்துஹா லம்மாவாக மாறுறதோட இங்க சுக்கூன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி வாவுக்கு. அப்ப மீமுக்கும் சுக்கூன், இந்த வாவுக்கும் சுக்கூன், இந்த மீமுக்கும் சுக்கூன், அது இந்த வாவுக்கு பின்னால் வைக்கக்கூடிய மீமுக்கும் சுக்கூன். ஸோ வாவை நம்ம ஹதுப் செஞ்சோம்னால் கும்னு வருது. அப்ப காம காமா காமு, காமத் காமத்த கும்ன, கும்த கும்துமா கும்தும், கும்தி கும்துமா கும்துன்னு எல்லாம் வரும். இப்ப இது வந்து ஃபஅல்ன சீகாவை நம்ம செஞ்சு பார்த்தோம். இதே மாதிரி அதுக்கு பிறகு வரக்கூடிய ஏதாவது ஒரு சீகாவை எடுத்து செஞ்சு பார்க்கலாம். எப்படி, உதாரணமாக வேறொரு ஃபியலையே எடுப்போமே, நம்ம வேற ஒரு ஃபியலையே நம்ம எடுத்து பார்க்கலாம். எப்படி உதாரணமாக நம்ம என்றால் ஒரு கால லேசான ஃபியல், அதனால தான் செஞ்சு காட்டுறேன். அதான் நமக்கு லேசி. அல்லது வந்து ஸ்வான, இங்கே சந்திக்க மாதிரி வேற ஃபியல் எடுப்பா ஸ்வான, சவன சவனா சவனு, சவனத் சவனத்தா சவன்ன சவந்த, இந்த பாருங்க சவந்த சொல்ல எடுப்போம். இந்த என்ன சவந்தன்னு வருது, ஒரு ஃபியல் ஒன்று வருது, என்னது சவன்த் வருது. இப்ப இந்த சவன்த் என்கிற இந்த சீகாவை நம்ம என்ன வசனுக்கு மாற்றணும், சவுன்த் ஃபவுல வசனுக்கு மாற்றணும். ஃபவுல வசனுக்கு மாற்றினால் சவுன்த் வருது. இப்ப இந்த லம்மாவைத்தான், இந்த வாவுல வரக்கூடிய லம்மாவைத்தான் இந்த ஃபா கலிமாவாகிய சாதுக்கு நம்ம நக்கல் பண்றோம், திருப்புறோம். திருப்பின உடனே, நகர்த்திய உடனே இந்த வாவுக்கும் இந்த நூனுக்கும் இழுத்திக்கு, அதை அந்த வாவை அடுத்து இருக்கக்கூடிய நூனுக்கும் இழுத்திக்கு அவசாக்கிறேன். ஸோ வாவை நம்ம அது செஞ்சால் சும்த. எனவே சான சானா சானு, சானத் சானத்தா சுன்ன சுந்த. இது மாதிரி தான் இப்ப கவல் தண்டு வர்றது குல்தன்னு சொல்லி மாறுது, கவம் த கும் தண்டு எல்லாம் மாறுறது, இப்படித்தான் மாறுது. இது வாவி வந்தால் வா ஓ என்னத்துக்கு ஏன் அதை அப்படி மாத்தணும், கவும் தண்டு ஏன் மாத்தணும்? நல்ல கேள்வி. கேட்குற கேள்வி அவளுக்கு புரியுதா? ஏன் வேற வாசலுக்கு மாத்துங்களேன், ஃபஈல வாசலுக்கு மாத்துங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது மாத்துங்களா என்றால் சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த வாவு ஹதுவு செய்யப்பட்ட வாவை காட்டுறதுக்கு, வாவினுடைய அடையாளம் லம்மா தானே, வாவுடைய அடையாளம் வந்து லம்மா. அதுக்காக வேண்டி அந்த ஹதுவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால் ஹதுவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வாவு தான் என்கிறத அடையாளப்படுத்துறது அந்த லம்மா. அதாவது இப்ப இல்லாட்டி அந்த லம்மாவை எப்படி தோற்றுவிக்கிறோம் நாங்க, அந்த லம்மாவை தோற்றுவிக்கிறதுக்கு ஏதாவது வழி வேணுமே. சீபவை அந்த ஐடியாவை கொடுத்தாரு. நான் என்ன செய்ய, சீபவை கபூர்களில் பட்ட வேண்டி வரும். அதுதான் சாதாரண வினை சொற்களுக்கும் எனது அசாதாரண வினைகளுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண வினைக்கும் அசாதாரண வினைக்கும் உள்ள வித்தியாசம். இது அசாதாரண வினை, இது அப்படித்தான் செய்யறது. இது இப்படி வந்த எப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விளக்கம். ஏன்னா அந்த விளக்கம் எனக்கு ஏற்புடையது மாதிரி விளங்குது, அவன் சொன்னது என்ன சரி மாதிரி விளங்குது. இதே மாதிரி இப்ப யா வார ஒன்றையும் செஞ்சு பார்ப்போம் இல்லையா, அதாவது முஸ்பத்தியும் பார்க்கத்தானே வேணும். அப்படி என்னது யா வாரதையும் மாற்றி பார்ப்போம். யா வந்தால் அதை நாங்க ஃபஈல வசனுக்கு மாற்றணும். உதாரணமாக நான் விற்றான், விற்பனை செய்யறதுக்கு ஒரு பொருளை விற்கிறதுக்கு பை வியாபாரம். அப்ப பா அரசில் பய 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 உ பய 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 என்ன எங்க வரப்போகுது, இப்ப பய என்னன்னு வரப்போகுது பார்ப்போம். பய என்ன சரி, அழுதிப்பட்டா சரிதான். சரி, இப்ப இந்த வந்துருக்கு பய என்னன்னு வருது இல்லையா, பய என்னன்னு வருது. இது வந்து யா என்ன ஐங்கலிமா மூத்தர் யாவா வந்திருக்கு. இதை நம்ம என்ன செய்யணுமா, ஃபஈல வசனுக்கு திருப்பணுமா. திருப்பினால் அப்ப என்னது, அப்ப இந்த ஃபத்ஹா என்னது இல்லாமலாகி கஸ்ராவாக இங்க வருது, பை என்னன்னு மாறுது. இவ்வளவும் போதாது, ஏன்னா இல்லத்துடைய இடத்துக்கு ஹரக்க சும்மா கேடாது. ஏதாவது அவரை வெட்டுறதுக்கு கொலை செய்யறதுக்கு வழி தேடணும். யார இந்த யாவ வாவ கொலை செய்யறதுக்கு வழி தேடுறோம். நல்லா வழங்கெடுங்க சொல்ல. அப்ப அவரை கொலை செய்யறதுக்கு என்ன வழி, இவருடைய ஹரக்கத்தை அவர்கிட்ட இருந்து அபகரிச்சு முன்னால உள்ள மாஸ்டருக்கு கொடுக்குறான். அப்ப இவர் சுக்கூன் என்கிற நிலைமைக்கு மாறிடுறாரு. அப்ப என்ன, இவர் சுக்கூன் நிலைமைக்கு வர்றாரு, இந்த ஃபத்ஹா கஸ்ரா நிலைமைக்கு மாறுது. இந்த ஒரு ஹரக்கத் முன்னுக்கு நகர்த்தப்படும் பொழுது ஏற்கனவே இருந்த பதவி போய்த்தான் அந்த மற்ற பதவி வரும். நான்
சாதாரணமான ஒரு உஸ்தாதாக இருக்கேன், என்னைய முதிர் பிரின்சிபலாக ஆக்குறாங்க என்றால் உஸ்தாத் பதவி மாறி முதிர் பதவிக்கு நான் மாறும் பொழுது என்னது அந்த பதவி மாற்றம்ங்கிறது அப்படித்தானே வருது, ப்ரொமோஷனுங்கிறது. அப்ப என்ன வருது, பி என்னண்டு வருது. எப்படி இங்க கஸ்ரா நல்ல வழங்க இருக்கணும், இங்க கஸ்ரா, இதுக்கு சுக்கூன், இதுக்கும் சுக்கூன். இப்ப இல்திகாவு சாக்கினேன் வந்த உடனே துப்புரவா முழுமையாக நம்ம அந்த யாவை ஹதுஃப் செய்யறோம். என்ன ஹதுஃப் செஞ்சால் பி என்ன, எனவே பா 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 உ பா அத் பா அத்தா பி என்ன பி என்னன்னு வருது. அப்ப என்ன கேள்வி இப்ப வருது, ஏன் இவ்விடத்துக்கு நீங்க கஸ்ரா கொடுத்தீங்க, இதோட யா ஹதுஃப் செய்யப்பட்டீங்கிறத காட்டுறதுக்கான இந்த அடையாளம் தான் இந்த பா, இந்த கஸ்ரா. என்னப்பா பி இன்னும் வந்திருக்காது, பி என்ன. அப்ப அது பிறகு நம்ம எல்லாமே என்னது பிஏத்த பிஏத்துமா பிஏத்தும் பிஏத்தி பிஏத்துமா பிஏத்துன்னா பிஏத்து பிஏனான்னு வருது. இப்ப பிஏத்துவை கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம், பிஏத்து என்கிறத கூட செஞ்சு பார்க்கலாம். எப்படி வந்துச்சு, அசில் பய தூண்டு இருக்கும். எப்படி இருக்கும், பா யா ஐன் தா இல்லையா, பய து பா ய து. நான் சும்மா எழுதி காட்டுறேன் உங்களுக்கு, பா ய து இப்படித்தானே இருக்குது பய. அது எப்படி பிஏத்து வந்த நாங்க சொல்லுவோம். இப்போ முதலாக செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, இவருக்கு நம்ம மஞ்சள் கொடுக்குறேன், உங்களுக்கு விளங்குவ சரியா தெரியல, இவர் நம்ம ஃபைல வசனுக்கு மாற்றணும். ஏன்னா அப்போ பையே தூண்டு வருது. அப்போ இந்த ஹரக்கத்து இல்லாமல் ஆக்கப்பட்டு பையே தூண்டு கஸ்ரா வருது. திருப்பி இந்த கஸ்ராவைத்தான் நாங்கள் முன்னுக்கு நகர்த்துறோம். இது முன்னுக்கு நகர்த்தின உடனே இந்த ஹரக்கத்து மாறி இவடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலி சுக்கூன் வந்துடும், சுக்கூன் வருது. இப்ப இதுக்கும் இல்திகாவை சாக்கிறேன், இதுக்கும் இல்திகாவை சாக்கிறேன். ஸோ யாவை ஹதுஃப் செஞ்சு விட்டோம்னால் பே தூண்டு வரும், பே தூண்டு வருது இல்லையா. இது லேசான ஒரு விஷயம். சரி, ஒரு ஃபியல் இருக்குது, அது ஃபஅல வசனுக்கு வரல, அது வாவி யாஇ, அது ஃபஅல வசனுக்கு வரல, வேற வசனுக்கு வருது. ஃபஇல அல்லது ஃபஉல வசனுக்கு வந்தால் நம்ம எதுவுமாக திருப்ப தேவையில்ல, எந்த வசனுக்கும் திருப்ப தேவையில்ல. அந்த வசனிலேயே வச்சு கொண்டு ஹரக்கத்தை முன்னால நகர்த்தி விட்டு ஹதுஃப் செஞ்சு விட்டா சரி. பாருங்க, நாங்கள் ஒரு ஃபீல் எடுப்போம் தால, நான் சொன்ன அந்த அசில் வந்து தவுல. அப்போ தால தாலா தாலு நீண்டது என்ன, தால தவீல் நீளம். இப்போ தால தாலா தாலு தால தாலத்தா துல்னு சொல்கிறோம். இந்த துல்னு எப்படி வந்த அசில் தவுல தவுலா தவுலு தவுல தவுலத்தா தவுல்னு எப்படி வருது, தவுல்னு இந்த மாதிரி வருது. தவுல்ன இப்படி வந்து நிற்கும். இதானே தவுல்ன ஃபஉல்ன வசன், கரும கருமா கருமு கருமத் கருமத்தா கரும்ன இந்த மாதிரி வந்து ஃபஉல்ன வசன். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒன்றும் செய்யறல. இப்போ இவர் லம்மாவை எடுத்து இங்கே கொடுப்போம், இவருக்கு நகர்த்துவோம், நகர்த்தினா இவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி சுக்கூன் வந்துடுது. அப்போ இந்த வாவுக்கும் என்னது இந்த லாமுக்கும் இல்திகா, இந்த வாவை அடுத்து வரக்கூடிய லாமுக்கும் இல்திகாவு சாக்கினேன், இந்த இருக்கிற லாமுக்கும் இல்திகாவு சாக்கினேன், இதுக்கும் சுக்கூன் இதுக்கும் சுக்கூன். ஸோ நம்ம லாம் களி அந்த ஐங்கலிமாவை ஹதுஃப் செஞ்சு விட்டால், வாவை ஹதுஃப் செஞ்சு விட்டால் துல்னு. அப்போ தால தாலா தாலு தால தாலத்தா துல்னு. இதே மாதிரி தான் எஞ்சிய மற்ற சீகாக்களை நம்ம பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு வசன் எடுப்போம். ஃபஇல வசனுக்கு உதாரணமாக ஹாஃப, ஹாஃபைங்கிறது ஹாஃபை நீங்க பார்த்தீங்கன்னா அசில் வந்து ஹவீஃப. அப்போ ஹவீஃப ஹவீஃபா ஹவீஃபு ஹவீஃபத் ஹவீஃபத்தா ஹவீஃப்ன ஹவீஃப்ன இப்படி வருது இல்லையா. இப்போ இந்த ஹவீஃப்ன ஹவீஃப்ன என்கிற இது இங்கே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், ஃபஇல வசனுக்கு வந்திருக்கு, நம்ம எதுவாகவும் பெரட்ட மாத்திரம் தேவையில்லை. இந்த நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த இருக்கக்கூடிய இந்த கஸ்ராவை முன்னுக்கு நகர்த்துவோம், நகர்த்தினால் இந்த ஃபத்ஹா இல்லாமலாகி இரும், இந்த வாவுக்கு சுக்கூன் வந்துடும். அப்போ ஹியூஃப்னு வரும், ஹியூஃப்னு வருது, கஷ்டம் அது. ஸோ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், வாவை வந்து ஹதுஃப் செஞ்சோம்னால் ஹிஃப்னு வந்து நிற்கும், ஹிஃப்னு வந்து நிற்கும். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாங்கள் இப்போ படிக்கக்கூடிய படம் என்ன, ஐன் கலிமா மூத்தல் இறந்த காலம், அதில் செயற்பாட்டு வினை, அதாவது பெசி வாய்ஸில் எப்படி வரப்போகுது ஐங்கலிமா மூத்தல் என்கிறத நம்மளோட பாடம். இப்போ எந்த ஒரு ஒன்றுக்கும் நம்ம இல்லத்து செய்கிறதுக்கு முந்தி, திருத்தம் செய்கிறதுக்கு முந்தி நாங்கள் என்ன செய்யணும்னால் அதனுடைய அசில் வடிவம் எப்படி இருக்குங்கிறத ஒரு 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 சாதாரண ஒரு ஃபியலை எழுதுகிற மாதிரி ஃபெஸ்ட்டுக்கு நம்ம எழுதி பார்த்துடணும். அப்போ தான் அது நமக்கு ஈஸி. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு மஜ்ஹூலான ஒரு சுலாசியான ஒரு ஃபீல் மஜ்ஹூல் எப்படி வரும், ஃபுஇல வசனுக்கு வரும். என்ன ஃபஅல ஃபுஇல,
கத்தல குத்தில, கத்தப குத்திப, ஹமல ஹுமில, ஜம ஜுமிய, இப்படித்தானே வரப்போகுது. ஃபுஇல வசனுக்கு வரும். ஃபாக்கலிமாவுக்கு நம்ம செய்யணும், ஐங்கலிமாவுக்கு கஸ்ரா செய்யணும், மாதி மஜ்ஹூல்ல. அப்போ இது நமக்கு தெரிஞ்சது. இதே வடிவத்துக்கு நம்ம அசிர் சொல்ல மாற்றணும். எப்படி இப்போ நம்ம சொல்ல போகிறோம், உதாரணமாக கால அதை மஜ்ஹூல் நம்ம கீழே வக்கது கீழேன்னு சொல்கிறோம் இல்லையா, கீழேண்டு. இந்த கீழே எப்படி வந்த அசில் குவியில எழுதணும். நம்ம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். இந்த இருக்குது இப்படி தான் வரும். என்னது இது உலக்கியால் தான் எழுதணும். ஏன்னா உலக்கியால் எழுதினா நல்ல மாதிரி எனக்கும் வழங்குது. குவியில இது சும்மா சாதாரணமான பேனியர் எழுதினா என்னது சம்டைம் என்னது வழங்காமலும் இருக்கலாம் சில ஆக்களுக்கு. வழங்குதா பிள்ளைகள் குவியில என்று எழுதியிருக்கிறது? உலக்கியால் எழுதவா? என்ன விளங்குது, விளங்குது. குவியிலன்னு இருக்குது இல்லையா? இப்ப இதான் அசில் ஃபுஇல குவியிலன்னு இருக்குது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இல்லத்துடைய எழுத்தாகிய இதுக்கு ஹரக்க சுமக்கையில் அப்படித்தானே. இந்த ஹரக்கத்தை இங்க நம்ம ஒட்டோவா திருப்பணும். திருப்பினால் இங்க சுக்கூன் வந்துடும். ஹரக்கத்து மாறினா சுக்கூன். அப்ப இந்த லம்மாவும் மாறி கியூலன்னு வந்து நிக்குது. இவ்வளவு போதாது. இப்ப அடுத்த கட்டம் என்ன, ஜுஜிபி விஷயம். இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக இந்த வாவை நம்ம யாவா மாத்திரணும். யாவா மாத்திட்டோம்னால் இந்த சுக்கூன் வைக்கிறேன், எனக்கு இந்த புல் வைக்கிறேன், புல்லாடி வழங்குது இல்லை. நான் அடுத்து அந்த என்னது நம்ம உலக்கையை தான் எடுக்கணும். அப்ப எப்படி வருது, கீழேன்னு வருது. அப்ப குவியில திருப்பி கியூல, அது பிறகு கீழேன்னு வந்து நிட்டு. அப்ப வழங்குது. அப்ப எனவே காலவுடைய மஜ்ஹூல் கீழே இப்படிதான் வரும். இதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் என்றால் இன்னொன்று எழுதி பார்ப்போம். எப்படி உதாரணமாக இப்ப மஜ்ஹூலுக்கு நம்ம எடுக்கிறோம்டா மகன், என்னண்டா அந்த ஃபியல் முத்தாத்தியான ஃபியலா இருக்கணும் இல்லவா? முத்தாத்தினா டிரான்சிட்டிவா இருக்கணும். காமையில வந்து கீமன்ட்டு சொல்லிடாது. காம லாசிமான ஃபியலே, அதுல மஜ்ஹூல் வராது. அப்ப மஜ்ஹூல் வர ஏழுமான ஒரு ஃபியல் எடுக்கணும். உதாரணமாக சாக்க எசுக்கு, சாக்க அதுல மஜ்ஹூல் நம்ம எடுத்தோம்டா அசில் சவக்க சுவிக்க எப்படி வரப்போகுது, சுவிக்கன்னு வரப்போகுது. நம்ம அதை எழுதுவோம். இங்க பாருங்க, சாக்க எசுக்கு அதுதானே. இப்ப இப்படி வரும், சுவிக்கன்னு வருது. சரியா போகல, சுவிக்கன்னு வந்துட்டா. இப்ப இப்படிதான் அசில் ஃபுஇல வஸன் சுவிக்க. இப்ப இந்த ஹரக்கத்தை நம்ம இங்க திருப்புறோம், இங்க நக்கல் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி இங்க சுக்கூன் வந்துடும். வந்து இப்ப சிவுக்கண்டு வருது. இப்ப இவ்வளவு போதாது. இப்ப என்ன, இங்க கஸ்ராவு இருக்கிறதுனால இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக இந்த வாவை யாவா நம்ம மாத்தினோம்னால் சீக்க. எனவே சாக்கவுடைய மஜ்ஹூல் சீக்க. குர்ஆன் இப்ப வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, வசீகல்லதி குர்ஆன் வருது சீக்க, வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, நரகவாசிகளை ஆடு மாடுகளை அடித்து சாய்ப்பது போல் சாட்டை அடி கொடுத்து என்னப்பா அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் நரகத்தின். நடங்கடா அப்படின்னு வாழத்தால நடங்கடா என்று உலகதே நடையில முழு பேர் போ நட 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 போகும் இல்லையா, முழு பேர் நரகத்துக்கு போவான் காபீர்கள். இந்த அல்லாஹ் தாலா குர்ஆன்ல அந்த என்னது ஆடு மாடுகளை போல் அவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன சொல்லுவார் என்றால் மஜ்ஹூல் அப்படித்தான் வருது. இதே மாதிரி தான் நம்ம பா அதை வந்து நம்ம பின்னு மாத்திரம். என்ன பி அது எப்படி வந்துச்சு செஞ்சு பார்க்கணும். நம்ம செஞ்சு பார்க்கலாம், நமக்கு என்னது ப்ராக்டிஸ் ஒன்று எடுத்து பார்க்கலாம். அரபி சல்லி வசல்லிம் பா என்றால் அரசில் பைய மஜ்ஹூல் புயிஅ ஃபுஇல புயிஅ வருது, புயிஅ. இதே நம்ம முன்னால சொன்ன அதே சட்டம் தான், பொது விதி. என்னது, இந்த கஸ்ராவுடைய இந்த ஹரக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் இங்க திருப்புறோம். இந்த கஸ்ராவை இங்க கொடுத்தா இங்க ஆட்டோமேட்டிக்கலி சுக்கும். இந்த ஹரக்கத்தும் போய் இந்த ஹரக்கத்தும் போய் தான். இப்ப பி இப்ப பாருங்க இயல்புலையே என்ன வந்துட்டு பி என்று வந்துட்டு. இப்ப இங்க ஆல்ரெடி இங்க கஸ்ரா தானே இருக்குது, இந்த கஸ்ராவுக்கு நேர்பட யா தானே ஆட்டோமேட்டிக்கலி இருக்குது. அப்ப எனவே நம்ம அதை இன்னொரு எழுத்தாக பெறட்டும் ஒரு தேவை ஒன்று இல்லை. அப்ப இப்ப ஒரு கேள்வி வரும், என்னன்னு கேட்டால் கால கீழ ப பி ரெண்டுலையும் நடந்த இல்லத்துகள் என்ன, இல்லத்தினால் சொற்திருத்த வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டா நாங்க சொல்லுவோம், காலையில இருந்து கீழே எடுக்கப்படும் பொழுது அசில்ல வந்து குவியில, பிறகு அதனுடைய ஹரக்கத்து முன்னுக்கு நகர்த்தப்பட்டிருக்குது, எனவே அது நக்கல். பிறகு அந்த வாவு என்னது யாவாக என்ன செய்யுது திருப்பி பெரட்டப்படுது, அப்ப கல்பு. இப்படியெல்லாம் என்னதாங்க என்னது ஹதிஃப் கல்பு இந்த மாதிரி. அதே மாதிரி ஹரக்கத் ஹதிஃபு
நக்கல் கல்புங்கிற 3 விஷயங்கள் என்னது காலைய கீழன்னு மாற்றும் பொழுது நடக்குது. ஆனால் என்னது புய்ய அதை வந்து நம்ம இருந்து பி எடுக்கும் பொழுதும் அங்க 2 தான் நடக்குது. என்ன நடக்குது 2? ஒன்று யாவுடைய ஹரக்கத்தை முன்னுக்கு நக்கல் பண்ணினோம், அப்ப நக்கல் அதானே, அது வந்து ஹதிஃப், அந்த அந்த ஹரக்கத்தை ஹதிஃப் செஞ்சு முன்னுக்கு நக்கல் பண்ணிக்கலாம் ஹதிஃப். அடுத்தது அது ஹரக்கத்து நக்கல். அப்ப இந்த கல்புன்ற ஒரு கேஸ் ஒன்று இல்லை. கல்பு பெரட்டுன்ற ஒரு கேஸ் ஒன்று தேவையில்ல. முன்னால கஸ்ரா இருக்குது, பின்னால யா இருக்குது, நேர்பாடாகத்தான் அமைஞ்சிருக்குது. அப்போ தேவை ஒன்று இல்லை. என்னது இன்னொரு யாவா பெரட்ட தேவையில்லையே நம்மளுக்கு, அப்படி தேவை ஒன்று இல்லையே, செத்தகம் படிக்க தேவையில்லையே. இதே மாதிரி தான் ஹாஃபை நம்ம வந்து என்ன சொல்றோம், ஹீஃபன்னு மஜ்ஹூல் சொல்றோம். எப்படி அந்த ஹீஃபை வந்து அப்போ ஹுவீஃப அசில் இருக்கும், அப்பதான் நம்ம எழுதணும். ஃபுஇல வசனுக்கு எழுதி பார்க்கணும், ஹுவீஃபன்னு எழுதி பார்க்கணும். சரி, இப்போ ஹுவீஃபன்னு எழுதிட்டோமா? இப்போ நீங்களே ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு சொல்லுவீங்க. சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம் என்ன செய்யணும். இப்போ சொல்லுங்களேன். ஹீஃப் எப்படி வாவுல இருக்கக்கூடிய கஸ்ராவை ஹாவுக்கு திருப்பணும். இந்த வாவை நம்ம இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக யாவா பெற்றோம். அதான் விளங்கி பாடம் நீ ஹீஃப். அப்போ ஹீஃப்ன்னு வரும். இது ஒரு ஜுஜுபி வேலை. அவ இப்படி கொஞ்சம் இஷ்டப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சு வந்தீங்கன்னா சருப்பு பாடம் இன்ஷா அல்லாஹ் குயிக்காக அதை நீங்க செஞ்சிருவீங்க, கெச் பண்ணிடுவீங்க, பிடிச்சு கொள்வீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வளவு நமக்கு போதும். நீங்க இவ்வளோத்தையும் விளங்கெடுத்திருக்கீங்களா என்னோட சேர்ந்து கொண்டு. நானும் எனது வேறுக்க உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கிறேன். நீங்களும் என்னது இந்த மனுஷன் என்னடா வாப்பா பொருட்டா கெசட் மாதிரியே போயிட்டு இருக்கான் அப்படின்ற நீங்களும் எனது எரிச்சலோட கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. சரி, ஹைட் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வளவு நமக்கு போதுமா? இத்துடன் பாடம் முடிவடைகிறது. சந்தோஷமா?